வெறித்தனமான ஆட்டத்தை. ஹாய்மா 158 நருட்டோ பெயின். அவனோட ஸ்டார்டிங் வந்து ரெண்டு பேர் நேருக்கு நேர் மோதுறத பாக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆமா, நருட்டோவுக்கு வந்து தகவல் போயிருச்சு, அவன் அதை பேஸ் பண்ண போறானா பையனை அப்படிங்கிறது தான் நான் வந்து ஆர்வமா இருக்கேன். இவ்வளவு நாள் எடுத்து அந்த ட்ரைனிங் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். அவன் எப்படி இருக்கானோ நாங்க அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, அந்த இதுல இருந்து தான் எல்லாமே இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டல் ராட் மூலமா தான் உறிஞ்சுறாங்க பவரை. ஊரே இது அந்த தாத்தா பாட்டிங்க, அந்த பெருசுங்க டான்ஸோ குந்து. என்ன சொல்ற? ஆமா, இப்ப குறிப்பா ஊருக்குள்ள வந்திருக்கிறது ஜிராயாவை தோக்கடிச்ச அக்காட்ஸ்கியோட தலைவனான பெயின். ஜிராயாவை கொன்ன உடனே அவன் தனிப்பட்ட முறையில நம்மளுடைய ஊரை தாக்கிறதுக்காக பெயின் இங்க வந்திருக்கிறான்னு சொல்ல வரியா நீ? ஆமா, டெய்ல்ட் பீஸ்ட சிறை பிடிக்கிறதுக்காக ஜின்சுருக்கி ஹோஸ்ட அக்காட்ஸ்கி புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேண்டோட ஒன் டெய்ல் உட்பட ஏகப்பட்ட ஜின்சுருக்கி முடிச்சாங்க. கடைசில நைட் வரை போய் ஆமா, இத வெச்சு பாக்கும்போது அவங்க இங்க வந்ததுக்கான நோக்கம் நைட் வரை ஃபோர்த் ஹோகாகேவோட லெகசி நருட்டோ சுமாகி. என்னதான் இதுல இவ்வளவு ஆபத்து இருந்தாலும் ஃபிஃப்த் ஹோகாகே நருட்டோவை திரும்ப வர வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனை இங்க வர வைக்கிறது ஏற்கனவே இது ரெண்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே தான். ஆமாமா, அவன் வந்து ஹோகாகேவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா மொத்தமா நம்மளோட வில்லேஜ் நாசமாயிடும். இவன் வந்து தைரியம் தனி குரூப். ஆமா, இவங்க 3 பேரும் இவங்களா ஒரு முடிவு எடுப்பாங்க. முடிச்சிட்டாங்க முக்காவாசி ஊரும். ஐயோ, இவ அவ வேற மாசமால இருக்கா. ஐயோ போன ரசிகுமார் வந்துட்டேன். போச்சு அந்த பூரேன். அது என்ன ஒன்றும் வெட்ட முடியல, செய்ய முடியல. அந்த கண்ணை வச்சுட்டு ஐயோ போச்சு 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 போச்சு. நிழல அவன் ஒரு நிழல வச்சுதானே பிடிக்க முடியும். ஆமா, வராம பிடிக்கிறது அசைய விடாம அந்த அதை பிடிச்சிட்டேன். ஆமா, அப்படியே பிடிச்சி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம். ஆமா, நீங்க எனக்கு உதவி செய்யணும்னா உடனே உள்ள போங்க. ஏதோ பண்றேன், பாக்கெட்ல இருந்து ஏதோ எடுக்கிறானே. பாம்பு, பேப்பர் பாம்பு. போட்டு ஒரே அடியா தெரிச்சு ஓடுங்கடா. வெடிச்சு தூக்குலாம் ஆயிடுச்சு. அப்பாடா, வந்து காப்பாத்திட்டேன். பாதுகாப்பான இடத்துக்கு போச்சு. ஆமா, எந்த அளவுக்கு பாதுகாக்கிறேன் பாருங்க. மக்கள் பூரா பாவம் தெரிச்சு பயமா யாருக்கா அந்த பூரா பில்டிங் பூரா இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி பயம் இல்லாம இருக்கும்? இந்த பூராத்தையும் பாவத்தாச்சு மக்களை பூரா போட்டு சாவடிக்கிறானே. சரி, இப்ப நைட்டோவை பிடிக்கணும், நைட்டோவை மட்டும் பிடிக்க வேண்டியதானே, மக்களை பூரா கொடுத்தாங்க. இவன் வேற சிக்கிட்டான்னு நினைக்கிறீங்க இல்லையா? மக்கள் தான் இல்லம்மா, இவன் நைட்டோவை மட்டும் பிடிக்க வேண்டியதானே, மக்களை எதுக்கு போட்டு பிடிக்கிறாங்க? நைட்டோவை மட்டும் அதத்தேன். இல்லை, இத்தனை பேர் பாவம், சின்ன பிள்ளையா இதெல்லாம் இருக்கிறதெல்லாம். ஆமா, கொடுமையா இருக்கு. நருட்டோ எங்க? உனக்கு கண்ணு தெரியலையா? கொஞ்சம் நல்லா கவனி. நீ மேல உட்காந்துக்கானே காமக்கிச்சி இல்ல காணா, நருட்டோ காணா. அவனுக்கே தெரியல, எனக்கும் தெரியலடா. மேல உட்காந்துருக்காங்க. ஆமா, அந்த மேல உட்காந்து பாத்துட்டேன். எப்படி ஆரம்பத்துல அவன் என் கண்ணுக்கே தெரியல. அற்புதமா இருக்குல்ல? இயற்கையோட அவ எவ்வளவு சுலபமா உடம்பெல்லாம் எந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போதைக்கு இந்த ட்ரைனிங் போதும்னு எனக்கு தோணுது. இருக்கிற மத்த வேலையை போய் முடிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு.
அதுல இருந்து இதாயிட்டாருன்னா ஐயா காமக்குச்சி மண்டை போச்சு. போச்சு போச்சு போச்சு. ஐயோ மண்டையிலே வந்துச்சா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே லார்ட் ஃபோகசாக்கு. ஜிராயாவோட கண்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இவன் ஜிராயாவை விட பலசாலியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ராயாவோட ஏய் இவ்வளவு குண்டா என் மேல வந்து உட்கார்ந்திருக்க, முதல்ல கீழே இறங்கு. ஒன்னா சும்மா விட மாட்டேன். நரிட்டோக்கு தகவல் சொல்ல சொன்னாங்க. என்ன இன்னும் வரல, நியூஸ் வரல. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நான் ஒரு சில ஃபுட் பில்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இத்தனை பேர் வந்துட்டாங்க. அடிபட்டு போச்சுங்க பூரா ஹாஸ்பிட்டலுக்கு. ஆத்து பூரா. ஆமா சரி தயவு செஞ்சு யாராவது உதவுங்க. அப்படிங்க. மிஸ் சாக்குரா, நீங்க கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க. எத்தனை பேரை பார்க்கணும்? ஆமா அவ ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? சிசோனி என்ன செஞ்சிருக்கு? இல்லன்னு நினைக்கிறேன். அவளும் மெடிக்கல் நெஞ்சாத சிசோனி. அந்த ஆட்டோப்சி அடிபட்ட எல்லாரையுமே மெடிக்கல் ஐயோ நெஞ்ச சரி பண்ண முயற்சி சிசோனி எதுவும் பண்ணிடுவாங்களோ? பொறுப்பேத்துக்கிட்டா எல்லாம் சரியா இருக்கும். ஆமா ஆமா என்னது நானா? ஐயே பூரா பூரா அடிபட்டு கதறிட்டு கிடக்குறாங்களே. பெட்டு கூட இல்லையே அவங்களுக்கு. ஆமா இவ்வளவு பேருக்கு எங்க ஒர்க் பெட்டுக்கு? பாருங்க என் ஒருத்தியால எப்படி இவ்வளவு உயிர்களுக்கு பொறுப்பேற்க அது நீனும் எங்க போனா? அவளும் கத்துக்கிட்டாளே. முன்னாடி வந்து லேடிஸ் முன்னாடி இருந்தா ஆமா லேடிஸ் முன்னாடி வந்தாலும் நல்லா இருக்கும். நீ டென்ஷன் ஆகாம முதல்ல இதை எடுத்துக்கோ. இது அடிபட்டவங்களுக்காக, அதனால எனக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. அடிபட்டு நடக்க முடியறவங்க எல்லாரும் ப்ளீஸ் எவாக்குவேஷன் சென்டருக்கு தயவு செஞ்சு போயிருங்க. அடிபட்டவங்க சிரிக்கிறா நிறைய பேர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு மட்டும் சிகப்பு கலரை கொடுங்க. ம். வெயிட் பண்றவங்களுக்கு மஞ்சளும், சின்ன காயங்களுக்கு பச்சையும் கொடுங்க. நான் சொன்ன கலர்ல அது ரிப்பன் டக்குன்னு கட்டி ஆமா. ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் தனித்தனியா பரவாயில்லையே. பசங்க யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறது? அறிவலையா அறிவை பயன்படுத்துறாளே. திரும்ப போறேன். ஏன்னா உன்னால இங்க பாத்துக்க முடியும் நம்புறேன். கண்டிப்பா. ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? ஆமா பிரிச்சா தானே கண்டுபிடிக்க நீங்க முடியும். ஓகே தானா? உங்களால மூச்சு விட முடியுதா? சரி. சரி ஓகே. நான் இங்க இருந்து போயிட்டு நருட்டோவை திரும்ப வர சொல்றேன். நல்லது ஓ சீக்கிரம். ஐயே. ஓ உன்னை விட்டுட்டு போயிட்டாலே ஏதாவது தகவல் சொல்றதுக்கு. நருட்டோ மவுண்ட் மியோபோக்கோ கூட இருக்கிறது தான் நல்லது. வந்துருச்சு பெருசு. சொல்றீங்க? சொன்னா புரிஞ்சுக்க. அக்காட்ஸ்கியோட ஆமா. தலைவன் தான் இப்ப நம்ம ஊரை தாக்க ஆரம்பிச்சிருக்கான். அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? டான்சோ தான் இந்த விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தணும். ம். அதே போல ஜின்சுருக்கி நருட்டோவோட சக்தியை எடுக்க வந்திருக்காங்கன்னு ஆமா. சொன்னா. கரெக்டா உண்மைதான். அதுக்கு என்ன இப்ப? போன முறை உன்னை நாங்க முழுசா நம்பணும். ஆனா இந்த முறை அப்படி நம்ப முடியல. நருட்டோ இப்பவும் சின்ன பையன் தான். அதே போல ஜெராயாவையே கொலை பண்ணவன் தான் இப்ப நம்ம ஊரை தாக்கிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நருட்டோக்கு ஏதாவது ஆகி நைன் டெயில்ஸ் அவன் அபகரிச்சிட்டான்னா ஓச்சுடா எங்களை என்ன பண்ற? எப்படி கோவம் வருது? நருட்டோ, நீ என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு போயிடு. நீ இறந்துட்டனா உன்னோட கனவுகள் நனவாகாது. அப்ப நினைச்சு பாருங்க. அந்த உரைச்சி கூட மோதுவான்ல அப்ப நீ தயவு செஞ்சு விலகி போயிடு நருட்டோ. இப்படி பண்ணாத. இஷ்டம்ல சின்ன வயசுலயே. ஆமா. வாழ்க்கையில ஒரு நாள் நான் ஹோக்காகே ஆகிற வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரிய வாய்ப்பு. அப்படி நான் சொல்லுவேன். எனக்கு ஃபுல்லா இருக்குதுப்பா இந்த scene. ஜிராயா சென்சே இப்படி பண்ணவங்கள சும்மா விட மாட்டேன். எதுவுமே பண்ணாம கையை கட்டிட்டீங்கன்னா சும்மா உட்கார முடியாது. அன்னைக்கு சொன்னது. ஆமா. நம்ம உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். முக்கியமா நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கணும்ன்றது அவசியம் சொன்னாடி. அதுக்காக என்னோட உயிரையும் கொடுக்கறதுக்கு நான் அன்னைக்கு தயாரா சொன்னது. இருக்கேன். இந்த பையனுக்கு உண்மையாவே ஜிராயா மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் இருக்கிறது எனக்கு புரியுது. அதனால இவன் தான் அந்த தீர்க்க தரிசன குழந்தையா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்குள்ள அதிகமாகிட்டே இருக்கு. அன்னைக்கு சுனாடைட்ட சொல்லிட்டு போ அப்படில அந்த பெருசு. ஆமா. ஜிராயா தன்னோட ஸ்டூடெண்ட்டை நம்பி தான் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருக்கான். போதும், நிறுத்து சுனாடே. அது போய் அப்படித்தாலே. ஆமா ஆத்து. இப்ப உங்க மனசுல முதல்ல என்னதான் ஓடுது? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவனை நீங்க குழந்தை மாதிரியே நடத்த போறீங்க? என்னது? அவனுக்குள்ள விதைக்கப்பட்ட கொள்கைகள் இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கு. இப்ப வரைக்கும் ஜிராயாவை முறியடிக்காம முழு மூச்சா செயல்பட்டு இருக்கான். அதே மாதிரி போர் வரும்போது மட்டும் பயன்படுத்துறதுக்கான ரகசிய ஆயுதம் இல்ல அவன். லீஃப் வில்லேஜோட டிஃபெண்டர் ஷினோபி அவன் தான். அவன் பேரு அடிச்சு விட்டாலே. இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளே. சாண்டோட லேடி ஜியோ அப்புறம் சருட்டோபி சென்சேன்னு 3 பேர்கிட்டயும் உங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு.
இன்னைக்கு நான் எழுதின முக்கியமான வரிகளை உங்க எல்லாருக்கும் சொல்ல நான் முன்னாடி கடமைப்பட்டிருக்கேன். உள்ளது. நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அதை மறந்துட என்ன கூடாது. பிள்ளை சின்ன பிள்ளைல என்னால எதையும் மனப்பாடம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு விட்டுருங்க. சிக்கமா இருக்கு. சரியா சொன்னா. மரியாதை கொடுத்து பேசுறேன். இவருக்கா சென்சை? போனா போகட்டும் விடு இருக்கு. அவங்க சொல்றதுல இது உட்காக்கியா தானே? இருக்குன்னு எனக்கு தோணுது. தேடு காக்கே. மன்னிச்சிடுங்க. சரி இங்க பாருங்க. நீங்க இத முழுசா மனப்பாடம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அதோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்டத்துல நீங்க எல்லாரும் பெரியவங்களா வளருவீங்க. அப்ப இந்த கிழமை சொல்ல போற வார்த்தைகள் நிச்சயமா உங்களுக்கு ஞாபகத்துக்கு இது வரும். நம்ம போன மாதிரி தாத்தா தானே? தாத்தா சொல்ல போற வரிகள் உங்க எதிர்காலத்துல உரைச்சி கொண்டாடல. ஏதோ ஒரு வகையில உதவும். இதுல லீஃபோட வில் ஆஃப் ஃபயரும் அடங்கி இருக்கு. சின்ன வயசுல எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். மரத்தோட இலைகள் எங்க ஆடுதோ அங்க நிச்சயம் நெருப்பு இருக்கும். நெருப்போட நிழல் இந்த ஊருக்கு வெளிச்சமா அமையும். அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த மரத்துல இலை துளிர் விடும். எங்களை மாதிரி பழைய ஆட்கள் உருவாக்குன இந்த சினோபி உலகத்துல உங்களை மாதிரி புது கண்ணோட்டத்துல யோசிக்கிற பசங்க இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் செஞ்ச எல்லா விஷயங்களுமே அந்த லேடிஜியா தப்பாதான் இருந்தது. லேடிஜியா லேடிஜிய ஆனா என்னுடைய இந்த கடைசி தருவாயான இந்த நேரத்துல ஒரு மாற்றத்திற்கான நல்ல விதைய விதைக்கிறேன்னு நான் நம்புறேன். அவ உயிரை கொடுத்தானே ஆமா, கிளாராவை ஆமா, காப்பாத்து. ஆமா. அப்புறம் லீஃப் இந்த லேடிஜியா இவ்வளவு இந்த இரண்டு இடங்களுடைய எதிர்காலமுமே எங்க காலத்தை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கணும். ககாஷி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த உன்னோட ஸ்பெஷலான அந்த பவர் எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா இந்த எதிர்காலத்தை மாத்தி அமைக்க முடியும். இது வரைக்கும் இந்த ஊர் பாத்திராத ஒரு ஹொகாகேயாவா நீ அப்படி அப்பயே சொல்லியிருக்குங்க அந்த கேள்வி. ஜிராயா லேடி லேடிஜி வந்தா எல்லார்கிட்டயும் இருந்த ஒண்ணு உங்ககிட்ட நம்பிக்கை. அடுத்த தலைமுறையை நம்புற சக்தி. அதே அதே அடே எங்க அப்பா தெரியுங்க. லுக்கே வேற லெவலா இருக்கே. ஆத்தாடி நருட்டோவை பார்க்கவே பயங்கரமா இருக்கானே. பூரா ஒரே படம் போட்டு அது அமைதியாயிருச்சு. ஆமா இது பெருசு வயசாகி போச்சு. இன்னும் குழந்தை மாதிரி பாதுகாத்து அவ சொல்ற வாஸ்தவம் இல்லையா என்ன? என்னோட தாத்தாவான ஃபர்ஸ்ட் ஹோகாகே உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான் இந்த ஊரோட கட்டுப்பாட்டை உங்க கையில கொடுத்தாங்க. பாவம் டயர்ட் ஆயிட்டா அவ. இப்ப அதே நம்பிக்கையை அடுத்த தலைமுறை மேல நாம விதிக்கணுங்கிறது எழுதப்படாத விதி. சேஃப்டி சேஃப்டி பண்றாங்க. தவளை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கு. நீ போய் சொன்னாதே அவன் வர முடியும். ஆமா பெருசு அமைதியாச்சுல திரும்பி போயிடுச்சுவ. ஆமா அப்ப என்ன இல்ல யோசிக்குதுப்பா. இந்தா ஃபைனல் முடிய விட்டுட்டு போயிடுச்சுவ. செசனி வந்துட்டா. லேடி சுனாடி ஏதாவது தெரிய வந்ததா? ஆமா இத கொஞ்சம் பாருங்க. என்னது இது? இது ரிசீவர் மாதிரியான ஒரு பொருள். இது சக்ரா சிக்னல்ஸ்க்கு கட்டுப்படுது. ஜிராயா அவர்கள் கொண்டு வந்த பெயினோட உடம்பு முழுக்க இது இருக்கு. ரிசீவரா? லார்ட் ஃபுகசாக்கு சொன்னதை வச்சு பாக்கும்போது 6 பெயினோட ஒரே உடம்புலயும் சரி, கண்டினியூ. முகம் கை கால்லயும் சரி இத அங்கங்க குத்தி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. இத வச்சு பாக்கும்போது 6 பெயினுக்குமே சக்ரா சிக்னல்ஸ் ஏதோ ஒரு மூலையில இருந்து அனுப்பப்படுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுறாங்களா? இத மட்டும் என்னால இன்னும் நிலையா சொல்ல முடியல. ரிசீவரை வச்சு வயர்லெஸ் ரேடியோ மாதிரி சக்ராவை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்க முடியுது. அவங்களால பகிர்ந்துக்க முடியும். இப்ப கூட இது ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஆச்சரியமே. எனக்கு என்னமோ இதுக்கும் பெயினோட சக்திக்கும் தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இன்டராகேஷன் கோர்ல வச்சு இத பத்தின தகவலை நான் வாங்க பாக்குறேன். இப்ப இன்டெல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாலே. எதிரிகள் நருட்டோவை தான் தேடிட்டு இருக்காங்க. அதோட இப்ப லீஃப் வில்லேஜ்க்குள்ள வந்திருக்கிற இவனோட பேரு தான் பெயின். இவரு தெரியல. இது எல்லாத்தையும் நம்ம லார்ட் ஃபுகுசாக்கு கிட்டயும் தெரியப்படுத்தி ஆகணும். ஹே மெசேஞ்சர் ஃப்ராக், நருட்டோவை கூப்பிட போறப்ப இதையும் தெரியப்படுத்திடு. கண்டிப்பா சொல்லிடுறேன். ஷிசோனே, ஆட்டோப்சில கிடைச்ச தகவல்களை இன்ட்ராகேஷன் கோருக்கு அனுப்பி வை. பெயின் யாரு என்னங்கறத முதல்ல கண்டுபிடி. எஸ்
மேம். ஆன்பு பிளாக் ஆப்ஸ் இதுக்கு அப்புறம் ஷிசோனேயையும் இன்ட்ரோகேஷன் கோரையும் முழுசா பாதுகாக்கணும். பெயின் ஆமா சிசோனால தானே கண்டுபிடிக்க முடியும். நெருங்க விடக்கூடாதுன்ற அவங்க தான் அடிச்சு நொறுக்கிட்டு வராங்கடா. ஆமா பயன்படுத்தி அடிபட்டவங்க எல்லாரையும் நான் சரி பண்ண பாக்குறேன். நீ உட்காந்து வெறி நேரடியாக ஆயிட்டா வெறி ஆயிட்டாங்க. இன்னைக்கு தாங்க நம்ம வந்து இன்னைக்கு சுனாடையோட room விட்டு வெளியேறியிருக்கா. ரூம் போட்டு வெளியேறிருக்கா. ஆமா ஏன்னு தெரியல எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஒரு ஆரம்பிக்குது. ஐயோ ஐயே என்னது அதுங்க ரெண்டுமே சுத்தமா வேலைக்காகாதுங்க. அது ரெண்டுக்கும் முக்கியமா அட வயசு நாரப்பயலே நருட்டோவ மிரட்டுதுங்க. தகவல் சொல்ல போன எப்படியாவது நம்ம 90s சிறை பிடிச்சே இது தான் தவக்காலையை கொண்டு விட்டானா? அப்ப போய் எப்படி சொல்லும்? ஐயோ ஐயோ லூசு பயலே. அப்போ சத்தம் மூச்சு வருது அவனுக்கு. இவ ஃபுல்லா பேப்பர் வச்சு கட்டி வச்சிருக்கா. நான் உன்னை மறுபடியும் கேக்குறேன். நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்னு சொல்லு. இப்பதானே போனா போனா செத்து போ. கொண்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஆமா வாயத்தோர நருட்டோ உசுமாகி எங்க இருக்கான்? அவ இந்த சரி, ஊர்ல சரி. இருக்கானா? எப்படி எல்லாத்தையும் கேட்குறாங்க. சொல்லு. எனக்கு தெரியாது. போச்சுடா. ஊரையே தும்சம் பண்ணிட்டாங்களே. ரொம்ப நேரத்தை எப்படி பண்ண முடியும்? அதத்தை ஒரு ஆள் எப்படி சமாளிக்க முடியும்? அடேங்கப்பா அவன் எல்லா சொச்சவையும் உறிஞ்சிக்கிறான். அப்போ அவனை நாம நேரடியா எங்க போய் தாக்குவீங்க? அவன் தான் அந்த இது மூலமா உறிஞ்சிடுறானே. இதை வேற வெறும் குண்டா வேற போட்டுக்கிட்டு முக்காவாசி அழிச்சிட்டாங்க. 1000 பேருக்கு மேலே அந்த மெயினான பில்டிங் இது ஒன்று. ஒண்ணுதான் அந்த டெஸ்டிங் பண்ணி ஆமா மெயின் பில்டிங் வந்துட்டா. வர்றா சகனா சுனாடையோட இன்னைக்கு கிளம்பிருக்கா புயல் வேகத்தை பார்க்க போறோம். இந்த வந்து கூப்பிட்டா அவனுக்கு. அவளோட நத்தை வந்துருச்சு. கட்சுயு ஷினோபிஸ் பொதுமக்கள்னு ஹிடன் லீஃப் வில்லேஜை சேர்ந்த எல்லாரையும் நீ கொஞ்சம் பாத்துக்க. தேவைப்பட்ட அடிப்பட்டவங்களை சரி பண்ண நீ என்னோட ஏங்க அதுவும் யூஸ் பண்ணு போல. இந்த ஊர் இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு. கவலைப்படாம போயிட்டு வா. எனக்கு புரியுது. அந்த சைடில் குட்டி குட்டியா போட்டு கிளம்பிருச்சு எங்க அம்புட்டு. அதுக்கு இது போய் சரி பண்ண போகுது. அதுல போய் என்ன பண்ணி போய் இல்லங்க இவளுடைய சக்கராவை அது வந்து யூஸ் பண்றதுனால அவளை அந்த உடம்பு முடியாதுன்னு இதா என் முழு பலத்தை கொடுத்தாவது இந்த ஊரை நான் காப்பாத்துவேன். இது ஹோகாகேன்ற என் அடி பதவி மேல வெறித்தனம் ஆயிட்டா. இது கூட இருந்து இப்படி பண்ணிவிட்டானேங்க. நருட்டோ வர சொல்ல முடியாம போச்சு. ஐயோ ஊரத்தையும் நொறுக்கிட்டாங்க நமக்கு. ஆமா சரி போச்சுடா. ஐயோ இருக்கா வந்து மாட்டிக்கிட்டானே. ஐயோ கேள்வியாட்டையும் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு இடத்த சொல்லி விட வேண்டியானே தெரியாது. எங்கேயும் பார்த்திருக்கனே. இதுதான் அக்காட்ஸ்கியா? ஒழுங்கா ஏதாவது ஒரு இடத்த சொல்லி விட வேண்டியானே அவங்க. அது எப்படி சொல்லுவேன்? சின்ன வயசுல இருந்து வளர்த்தவன் நேரத்தை வீணடி. இந்தா இருக்காவா? வளர்த்தவன் இல்ல அவன் தான் வளர்த்தது நருட்டோவை. ஐயோ ஐயோ யார் அது? ஐயோ அக்காசி எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம தாக்கலாங்கிற திட்டத்தோட நீ வந்திருக்கியா? ககாஷி ஆஹா இவ்வளவு நேரம் நான் அவனை மறந்துட்டேங்க. இங்க இருந்து கக்காசிய இவனை நான் பாத்துக்கிறேன். சரி நான் இப்பவே கிளம்புறேன். ஓ சூப்பர். குட் லக் ககாஷி. மோதல் எப்படி இருக்கும்? கக்காசிக்கு 2 பேருக்கும் இப்ப நம்ம 2 பேரும் மட்டும் தான் இங்க இருக்கோம். மெயினா உள்ள நேரடியாவே கேட்க. பெயினா இருக்குமோ? டேல்ஸ் எங்க இருக்கான்? நீ இப்ப பண்றது சுத்தமா வேலைக்காகாதுன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே? மத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மொத்த பில்டிங் கூட இடிச்சுட்டாங்க பாருங்க. எங்க உயிரே போனா கூட எங்க சக காட்டி கொடுக்கவே மாட்டோம்.
அட்ரா வேற லெவலு. முடிஞ்சு போச்சா? ஐயோ நல்ல சீன். நான் கக்காசியை வந்து மறந்துட்டேன் இந்த சண்டையில. எங்க இருந்து கக்காசி வந்தோடனே நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா எப்படினாலும் கக்காசி வந்து ஓரளவுக்கு சமாளிப்பேன். நான் இருக்கா செத்துருவானோன்னு பயந்துட்டேன் வேற. பாவம் நருட்டோ வளர்த்தவன், ஐயோ அவன் வர்றதுக்கு முன்னாடி செத்து போயிடுவானோன்ட்டு. அடுத்து என்ன நடக்க போகுது